தனுசு பூராட நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுடைய முதல் ஆரம்ப திசை சுக்கிர திசை. இது பொதுவாகவே 20 வருட காலங்கள். என்னுடைய கால்குலேஷன் படி 10 வருஷம் எடுத்துக்கிறேன். சூரிய திசை ஒரு 6 வருஷம் எடுத்துக்கலாம். சந்திர திசை ஒரு 10 வருடங்கள். மொத்தம் 26 வருஷத்தை கணக்கில் எடுத்துகிட்டு 22 வயசு வரைக்கும் சூரியனும் சந்திர திசையும் நடக்கக்கூடும். ஒரு சில பேருக்கு சூரிய திசை நடக்கலாம், ஒரு சில பேருக்கு சந்திர திசை நடக்கலாம். ஆனால் இந்த 22 வயசு வரைக்கும் மாணவர்களுக்கான அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நன்மைகள் அதிகம் ஏற்படும். ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் ஏற்படும். 100% விஷயத்தை நீங்கள் எஃபர்ட்டாக போட்டிங்க அப்படின்னா 50% தான் கிடைக்கும். அதனால் மிகையான ஹார்ட் ஒர்க் 200% போட்டால் தான் 100% கிடைக்கும். அதே மாதிரி சந்தேகங்கள் அதிகமாக ஒரு சில பேர்த்துக்கு மேலே உங்களுக்கு நிழல் போல் நீங்கள் அதை தொடர்வீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த சந்தேகங்கள்லாம் மாறி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. லவ்வர்ஸ்குள்ளே ஒரு சில இஷ்யூஸ் வரும், பிரேக்கப்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இஷ்யூஸை கொண்டு போனால் மட்டுமே நீங்கள் ரொம்ப நல்லா கொண்டு போக முடியும். அதே மாதிரி செவ்வாய், அதாவது பொதுவாகவே இந்த சந்திர திசை அப்படிங்கிறது உங்களுக்கு விரையாதிபதி திசை அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல நிலைமை அப்படிங்கிறது கிடைக்காது. இதில் நீங்கள் என்ன ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சந்திர திசை அப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்த திசை செவ்வாய் திசைன்னா 26 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு விரையாதிபதி 5ஆம் அதிபதி திசை. பூர்வீக இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ சால்வ் ஆகும். மேரேஜ் வயசில் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பாக ஆகும். பெண்களுக்கு குரு வக்ர காலத்தில் மன தெளிவு ஏற்படும். பிடித்தவர்கள் வரன்கள் உங்களுக்கு அமையும். வெளிநாடு வாய்ப்பு, வெளியூர் பயணங்கள் போன்றவற்றை நடக்கும். தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். நல்ல பொசிஷன்ஸ்க்கு வர்றதுக்கு நல்ல ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டம் அப்படின்லாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. பிரச்சனைகளுக்கு அதிகமான தீர்வுகள் இப்போது கிடைக்கும். குழந்தையின்மை காரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இருந்தவங்க இப்போ நல்ல செய்தி வரும். செலவுகள் குறையும். திருமணம் வரன் உங்களுக்கு பிடித்த மாதிரியே அமையும். செகண்ட் மேரேஜ், லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இப்போது ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது ராகு திசை 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். இவங்க வெளிநாடு போன்ற விஷயங்களில் நல்லது நடக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் வெளிநாடு செல்லக்கூடிய வேலைவாய்ப்பு இருக்கிறவங்க அந்நிய நபர்களை நம்பி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை பணம் கொடுத்து நீங்கள் வேலை வாங்குறதோ இல்லை அரசாங்க வேலை வாங்குவதோ போன்ற விஷயங்கள் யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பி ஏமாற வேண்டாம். ஏன்னா குரு வக்ர பீரியடர் வக்ரகதி ஆகும்போது சில ஏமாற்றம் அடையக்கூடிய விஷயங்கள் அமையும். அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அத்தியாவசிய பொருள், தனியார் துறையில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். டெக்ஸ்டைலில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். குரு ராகு சேர்க்கை உங்களுக்கு நன்மை ஏற்படும். வாராத கடன்கள் எல்லாமே இப்போது சேரும். டென்ஷனாகவே கூடாது. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்துலேயும் அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில பொறுமையும் நிதானமும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அடுத்தது குரு திசை காலங்கள் 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும். குரு திசை 16 வருடங்கள். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறது ரொம்ப மிக யோகத்தை கொடுக்கும். இந்த தனுசு லக்னக்காரங்களாக இருக்கும்போது மிக யோகமான பலன்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். பூர்வீக பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும். உங்களுடைய சொத்து பத்துகள்லாம் உங்களுக்கு கைகளில் சேரும். சுப விரயங்களாக ஆகும். சுய தொழில்கள் நல்ல முதலீடு செய்து மிகப்பெரிய பண வருவை ஏற்படுத்தக்கூடும். மன அழுத்தங்கள் எல்லாம் மாறும். சுமூகமான சூழ்நிலைகள் நண்பர்களிடமும் உங்கள் உறவினர்களிடமும் ஏற்படும். தனுசு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அப்படியே நம்பக்கூடியவர்கள், நம்பி ஏமாறக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் அந்த ஏமாற்றத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஒரு 10 பேர்த்துக்கிட்ட அதை டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுங்க. எல்லாத்தையும் வெள்ளந்தை மாதிரி நம்பாதீங்க. அது மிகப்பெரிய கெடுதலை கொடுத்துரும். அதனால் சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்களாக அமையும். சுமூகமான தீர்வுகள் ஏற்படும். அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு ஏற்படும். நண்பர்கள், பகைவர்கள் எல்லாமே உங்களை
பாராட்டுவார்கள். அந்த மாதிரி நிலை இந்த குரு திசை காலங்களில் கிடைக்கும். அடுத்தது சனி திசை 67 வயசுலேருந்து 86 வயசு. இது எந்த லக்கணமாக இருக்கும் அப்படின்னு கவனமாக இருப்பது ரொம்ப தொழில் வகையில் கடன் வாங்கக்கூடாது. குரு வக்ரம் அடிக்கும் போது தொழில் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய கெடுபலன்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே யோசித்து முடிவுபடுங்க. அந்த துறை சார்ந்த நிபுணர்களை கலந்து ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். வியாபாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கனிவுடன் பேசுவது, உங்களுடைய கீழ்நிலை தொழிலாளர்களோ இல்லை உங்களோட கீழே வேலை செய்கிறவங்களோ இல்லை உங்களுடைய ஸ்டாஃப்ஸோ உங்களுடைய எம்ப்ளாயீஸோ அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல இந்த திசை மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அந்த விஷயங்கள் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது. எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, சனி திசை காலங்களில் மிகப்பெரிய பொறுமை, குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வழிபாடுகள்லாம் பண்ணும்போது மிகப்பெரிய யோக பலத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனத்துடன் பொறுமையுடன் இந்த காலங்களை கடத்தினால் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள். கடவுளின் நினைப்பு அது எந்த விஷயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தோ எந்த விஷயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சனி திசை அப்போது மிகுந்த கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கி கொண்டு கடவுளின் நம்பிக்கையுடன் சென்றால் மட்டுமே இந்த காலங்கள் கடக்க முடியும். ஏன்னா மிகப்பெரிய தொல்லைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து வருவீர்கள். அப்படிங்கும்போது இந்த திசை காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதன் திசை 86லேருந்து 99 வயசு வரைக்கும் சொல்கிறேன். நன்மைகள் அதிக அளவு ஏற்படக்கூடிய திசையாக உங்களுக்கு அமையும். அனைத்து வகையிலுமே வெற்றிகள் குவியும். ஏற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்திவிடும். ஆனாலும் ஒரு சில பூர்வீக சொத்துக்கள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் போன்றவற்றை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். நோய்கள் உங்களை தாக்கக்கூடும். அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும். இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரமானது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கொடுக்குமாறு வேண்டி எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன்.